ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி புதினா சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். நான் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகா 3 இந்த மாதிரி கில்லாமல் அப்படியே சேர்த்துக்குங்க முழுசாகவே. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையும் வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துட்டு அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட முந்திரி பருப்பு ஒரு 5-6 சேர்த்துக்குங்க. கண்டிப்பாக முந்திரி பருப்பு சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வறுபடட்டும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நான் சால்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இந்த சாதத்துக்கு தேவையான எல்லா சால்ட்டையுமே நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. இது கூடவே நான் 2 கப்பு சாதம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். புதினா கூட நல்லா சாதம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி அடியிலிருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப சாதம் குழஞ்சிடக்கூடாது. ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதான், புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.